ஒரு வரலாறு காணாத வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ் கங்கிராச்சுலேஷன் கைஸ். ஆல்ரெடி சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா யஷ்வால் திருப்பி ஒரு 104ல ரிட்டயர்ட் ஆகி திருப்பி ஆடிட்டு இருந்தாருன்னு சொன்னோம்ல. நம்ம குல்தீப் யாதவ் வேற ஒரு 25 ரன்ல ஆடிட்டு இருந்தாருனால, அதுக்கு அதுக்கப்புறம் சொல்லுப்பா என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குல்தீப் யாதவ் 27 ரன்ல அவுட். சரி விடுங்க அப்படின்ற இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ஃபராஸ் கான் இறங்குனாப்டி மனுஷன். யஷ்பால் அந்த பக்கம் என்ன நெனச்சாரு? ஏது நெனச்சாருன்னு தெரியல. ஒரு நம்ம கிறிஸ் கெயில் ஒரு T20 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல 175 ரன் அடிப்பாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு நாக் அவுட் டெஸ்ட் மேட்ச்ல நான் பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு சேவாக்க என் கண் முன்னாடி காட்டிட்டியே என் தெய்வமே! அப்படின்ற மாரி பாதி பேர் பார்த்தீங்கன்னா, அந்த இன்னிங்ஸ் ஹைலைட்டா வேற பார்ப்பாங்கன்றது டேம் ஷூர். ஏன்னா அப்படி ஒரு இன்னிங்ஸ் 236 பாலுக்கு மனுஷன் 214 ரன் 12 சிக்ஸ் 14 ஃபோல் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாப்டி. ஆண்டர்சனையே அட்டாக் பண்றான். அப்பா! அப்ப உள்ளூர் நம்ம ஊர்க்கார பையனா இருக்க மாட்டான்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் யஷ்வால் குடுத்தாருன்னே சொல்லலாம். அந்த பக்கம் சர்ஃப்ராஸ் கான் உனக்கு ஒரு கடவுள் உனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுத்தாருன்னா, அது சர்ஃப்ராஸ் கான் மாரி பயன்படுத்திக்கோ அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்ப ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அந்த மாரியான ஒரு நாக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 66 அந்த மாரி அடிச்சாப்ல. இந்த இன்னிங்ஸ்ல 72 பாலுக்கு மனுஷன் 68 ரன் 3 சிக்ஸ் 6 ஃபோர் செம்மையா கிடைக்கிற பால்லாம் அடிச்சு நவுத்திட்டாப்டி. 200 ரன்னுக்காக வெயிட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. யஷ்வால் 200 அடிக்கணுன்ட்டு வாங்க போதும் அப்படின்ற மாரி யாரும் சொன்னாங்க, ஏது சொன்னாங்கன்னு தெரியல. பாதி தூரம் நடந்து வந்த பிறகு ரோஹித் சர்மா, நான்லாம் சொல்லல போய் ஆடுங்கடா நீங்க அந்த சர்ஃப்ராஸ் கான் 100 அடிக்க நீ ஒரு 300 இல்ல 400 அடிச்சுட்டு வாடா அப்படின்ற மாரி சொல்லும்போது கொஞ்சம் பென் ஸ்டோக்ஸ் நீ சொல்லியானே நான் வந்தேன் அப்படின்ற மாரி வேற லெவல் ட்விஸ்ட் ஆயிடுச்சு, சம்பவம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போதும் மூச்சு வாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா 542 ரன் கிட்ட டார்கெட்டா குடுத்துட்டாங்க. யப்பா! 542 அடிச்சிருவாங்களா? இல்ல மேட்ச டிராப் பண்ணிருவாங்களா இங்கிலாந்து அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த மாரியான எண்ண ஓட்டங்கள்லயே போயிட்டு இருக்கும்போது ஓப்பனிங் இறங்குனது நம்ம கேரியும், பென் டுக்காட்டியும். பென் டுக்காட்டிய நம்ம ஆரம்பமே விக்கெட் எடுத்துட்டா நமக்கு தான் மேட்ச் அப்படின்னு இருக்கும்போது சரியான ரன் அவுட். ஜுரேல்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா கரெக்ட்டா சிராஜ் தூக்கி போடுறத பார்த்து ரன் அவுட் பண்ணி விட்டு 4 ரன்ல அவர கிளப்பி விட்டாய்ங்க. அதே மாரி கேரிய பார்த்தீங்கன்னா, எல்பிடபிள்யூ பூம்ரா 11 ரன்ல கிளப்பி விட்டாப்டி. அதுக்கப்புறம் பாப்பும், ரூட்டும் வந்தாங்க. எங்கேஜா பார்த்தீங்கன்னா, பாப்பு விக்கெட்டையும், ரூட் விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா, அவரு பாப்பா 3 ரன்னுக்கு காலி பண்ணிட்டாரு. இவரு 7 ரன்னுக்கு காலி பண்ணிட்டாரு. அதுலேருந்து பேரிஸ்டோ வந்தாரு. ஏப்பா பேரிஸ்டோ நீ பெவிலியன் போயிரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பால போட்டு எல்பிடபிள்யூ ஆக்கி 4 ரன்ல அவர்ல உட்கார வச்சுட்டாங்க. ஸோ பென் ஸ்டோக்ஸும், ஃபோக்ஸும் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் அமைச்சாக வேண்டிய சிச்சுவேஷன். 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, ஒரு 16, 15 அடிச்சிட்டு இருக்கும். தட்டு தடுமாறி அடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, குல்தீப் யாதவ், பென் ஸ்டோக்ஸ் விக்கெட்ட பார்த்தீங்கன்னா 15 ரன்னுக்கு காலி பண்றாப்படி. ரவீந்திர ஜடேஜா 16 ரன்னுக்கு ஃபோக்ஸ் விக்கெட்ட காலி பண்றாப்படி. 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரேயான் அகமது பேசிட்டே இருக்கும்போது அவுட் ஆயிட்டியாப்பா குல்தீப் யாதவ் ரன் எதுவும் எடுக்காம அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்குள்ள முடியுமா? அப்படிதான் போச்சு. எப்படி இருந்தாலும் முடிய போகுது தெரியும். நாளைக்கு ஒரு நாளைக்கு இழுத்துட்டு போயிருவாங்களா? ஏன்னா இன்னும் மிச்சம் இருக்கிறது 8 ஓவர் தான். அதுக்குள்ள காலி பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டாம் ஹேடியும் மார்க் வுட்டும் ஆடினாங்க. ஸோ டாம் ஹேடி விக்கெட்டை பார்த்தீங்கன்னா அஸ்வின் கிளப்பி விட்டா அப்படின்னா மார்க் வுட் தோக்கிறது நிச்சயமாச்சு. சண்டை செஞ்சுட்டு தோப்போம் அப்படின்ற மாதிரி 3 4 ஒரு 6 அப்படின்ற மாதிரி பிரிச்சு எடுத்துரு அப்படி ரவீந்திர ஜடேஜா பால கண்டுக்கவே இல்லையா நாங்க ஆடுவோம் அப்படின்ற மாதிரி 2 ஓவர் தான் இருக்கு 3 ஓவர் தான் இருக்கு அதுக்குள்ள விக்கெட் எடுங்க அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்வுட் விக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா இமாலய ஹிஸ்டாரிக்கல் வெற்றினே சொல்லலாம். இந்தியா இது வரைக்கும் வின் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா அதிக ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பார்த்தீங்கன்னா இதில் தான். ஏன்னா இங்கிலாந்து 122க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இல்லையா. 434 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா அபார வெற்றி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 300 அந்த 350 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்னிஸ் வெற்றிலாம் ஏற்படுத்தியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் தடவை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.